ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வெண்டைக்காய். வெண்டைக்காய் வந்து குழையாமல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வெண்டைக்காய் நல்லா கழுவி தொடச்சிட்டுக்கப்புறமா நாளாக கட் பண்ணிக்கோங்க. குறுக்கில் நாளாக கட் பண்ணிக்கிட்டு அது நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு கடுகு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் மிளகாத்தூள், வெறும் பிளெயின் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். மிக்சிங்னால் அது கொஞ்சம் குழையும், அதனால் பிளெயின் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு, இது நல்லா வெங்காயம் நல்லா வதப்பட்டுருக்கு, இது வெண்டைக்காய் நல்லா வதங்கிருக்கலாம், அதை போட்டு பரட்டி எடுத்துட வேண்டியதான். சூப்பராக நல்லா டேஸ்டியாக குழையாமல் வெண்டைக்காய் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ஓகேங்களா? நல்லாயிருக்கும். வெங்காயம் அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் அதிலே நம்ம ஃபஸ்ட்லேயே வதக்கி எடுத்துட்டோம்ல, அதிலே நல்லா வதங்கிடும் வெண்டைக்காய். அதுக்கப்புறமா இதை செஞ்சிங்கன்னா அருமையாக இருக்கும். திருப்பி உங்களுக்கு செய்ய தோணும். இன்னொரு நாளைக்கு வீட்டில் சந்திக்கும். பாய்.